ஹலோ எவ்ரிவன். ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த கிராஷ்க்கான எக்ஸாக்ட் ரீசன் யாராலையும் சொல்ல முடியல. எல்லாமே ஒரு அசம்ஷனில் தான் இது வரைக்கும் வந்து நீங்கள் நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, இல்லைனா இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம், 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் பாக்ஸை அனலைஸ் பண்ணாதான் தெரியும். இந்த கிராஷ் நடந்ததுலேருந்து இந்த பிளாக் பாக்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒருவேளை பிளாக் கலர்ல ஒரு பெரிய பொட்டி இருக்குமோ அப்படின்னு கூட சில பேருக்கு தோணிருக்கலாம். ஆனா பிளாக் பாக்ஸ்ங்கிறது அது பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர்லாம் இருக்காது. அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர்ல இருக்கிற இந்த ஒரு டிவைஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு டிவைஸ் கிடையாது, 2 டிவைஸ். உள்ள வந்து 2 டிவைஸ் இருக்கும். ஒன்று வந்து எஃப்டிஆர் ஆர் டிஎஃப்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சிவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்டிஆர் ஆர் டிஎஃப்டிஆர் அப்படின்னா டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் ஆர் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். இது வந்து ஏரோப்ளேன் எவ்வளோ ஹைட்ல பறந்துட்டு இருந்துச்சு, எவ்வளோ ஸ்பீட்ல பறந்துட்டு இருந்துச்சு, உள்ள எவ்வளோ ஃபியூல் இருந்துச்சு, இன்ஜின்ஸோடைய நாய்ஸ் அது வந்து நார்மலாக இருந்துச்சா, அப்நார்மலாக இருந்துச்சா, இல்லை அன்யூஷுவலான நாய்ஸ் ஏதாச்சும் அதில் கேட்டுச்சா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் தான் ரெக்கார்ட் ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து சிபிஆர் அப்படின்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டு. இதில் வந்து பைலட்ஸ் வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் அவங்க பேசுவாங்க இல்லையா, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ ஹைட்ல பறந்துருக்கும், எந்த டைரக்ஷன் பறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், இல்லைன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கூட நடக்கிற அந்த கான்வர்சேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிவிஆர்ல தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சிவிஆர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 மணி நேரம் வரைக்கும் வந்து நம்மளால வந்து டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த பிளாக் பாக்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப உறுதியாகவும் செய்யப்படும். ஏன்னா கிராஷ் ஆகும்போது எல்லாமே சுக்கு சுக்கா உடஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிற டேட்டாஸ்லாம் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிளாக் பாக்ஸை டிசைன் பண்றது எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து 300 km/h ஸ்பீட்ல மேலேருந்து கீழே விழுந்தா கூட இதுக்கு ஒன்றும் ஆகாது. இது வந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து ஃபயர் ப்ரூஃப் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ தட் எனக்கு ஃபயர் நடந்தா கூட அந்த பிளாக் பாக்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஒருவேளை சீல விழுந்தா கூட இது வந்து சீலேருந்து 20,000 அடி கீழே வரைக்கும் போனாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆழத்துல கூட இது வந்து சோனார் சிக்னல் வந்து வெளியிடும். ஸோ இந்த சிக்னல் மூலியமா வந்து இது எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால இதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். சரி, ஓகே, அப்புறம் ஏன்ப்பா இதை வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த சிப்ஸ் மாதிரி கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா எல்லாமே டேப் ரெக்கார்டர் தான். நிறைய பேருக்கு 90s 80s கிட்டலாம் ஞாபகம் இருக்கும். எந்த டேட்டாவும் பார்த்தோம்னா டேப் ரெக்கார்டில் வந்து ஈஸியாக நம்ம அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஃபிளைட் டேட்டாவும். அப்போ இருக்கிற மோஸ்ட்லி ஃபிளைட்ஸ்ல வந்து கருப்பு கலர் பாக்ஸ்ல வந்து இந்த டேப்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் இப்போ வந்து டிஜிட்டலாக நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி அப்போ வந்து ஃபிளைட்ல நடக்கிற எல்லா கான்வர்சேஷன்ஸ், உள்ள இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து அந்த டேப் மூலியமா தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அண்ட் வேர்ல்டு வார் 2லையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நிறைய கருவிகள் வந்து ஃபிளைட்ஸ்ல யூஸ் பண்ணனால இது வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் மயம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தோம்னா அதை பிளாக் பாக்ஸ் தான் அழைச்சிட்டு இருக்கோம். ஈவன் தோ அதோட கலர் வந்து வேற வேற கலர்லாம் இப்போ வர ஆரம்பிச்சு, ஆரஞ்ச் அண்ட் ரெட். சரி, ஓகே, இப்போ ஏர் இந்தியா கிராஷுக்கு வரும். ஏர் இந்தியா கிராஷ்ல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன் இந்தியாவால இந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண முடியல? ஈவன் தோ நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு லேப் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்மளால அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த கிராஷ்ல வந்து அந்த பிளாக் பாக்ஸ் ஏதோ ஒரு டிவைஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிவைஸ் நல்லா இருக்கு, இன்னொரு டிவைஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இது வந்து அனலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் மேபி யூஎஸ் ஆர் சிங்கப்பூர் எங்க வேணாலும் போகலாம். இல்லைன்னா நம்ம கிட்டே லக்னோவில் இருக்கிற லேப்ஸ்ல வச்சு கூட இதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா இந்த ஏர் கிராஷ்க்கான எக்ஸாக்ட் ரீசன் வெளியே விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டில் தென் லெட்ஸ் வெயிட் என்ன மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.